எங்க போறோம்? புர்ஜ் கலிஃபா. Hey, everybody. உள்ள இல்ல, வெளியே இருந்து போட்டோஸ்லாம் எடுக்க போறோம். மணி வந்து இப்போ 5 o'clock இல்ல 4:30. 4:30 5:30 முன்னாடி போகணும். பிகாஸ் அதுக்கப்புறம் போனால் இருட்டிடும், ஃபோட்டோஸ் எல்லாம் வராது. Let's see. புர்ஜ் கலிஃபா தானா? இது துபாய் மால் தானா? நடந்துட்டே இருக்கோம். நடந்து ட்ரெயின் போகிறோம். அல்ரிகால தான் இருக்கோம். அல்ரிகா மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி துபாய் மாலுக்கு போகணும். ஸோ அரௌண்ட் 18 minutes ஆகும் போட்டிருக்கு. இருட்டுறதுக்குள்ளே போகணும், அதுதான் கோல். ஹலோ கைஸ், ஸோ ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், இப்போ வந்து நம்ம புர்ஜ் கலிஃபா பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். லைக் எல்லா டூரிஸ்ட்டும் பண்ணுற காமனான ஒரு விஷயம் தான் இது. ஸோ நானும் அதே தான் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து அல்ரிகா மெட்ரோ ஸ்டேஷன். அண்ட் துபாயில் வந்து இஃப் யூ வாண்ட் டு கோ சம்வேர், லைக் எங்கேயாவது நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி கம்யூட் த்ரூ மெட்ரோ. பிகாஸ் நீங்கள் வந்து டாக்ஸியை தான் டிபெண்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. துபாயில் everything is connected via metro. நீங்கள் வந்து most of the places நீங்கள் மெட்ரோலேயே போயிடலாம். அண்ட் ஐ டோன்ட் நோ அபவுட் ஷார்ஜா அண்ட் அபுதாபி, அதர் எமிரேட்ஸ் பற்றி எனக்கு தெரியல. பட் துபாயில் இஃப் யூ வாண்ட் டு ட்ராவல் யூ கேன் ஈஸிலி ஆப்ட் ஃபார் மெட்ரோ. அண்ட் இங்கே வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ இந்த போர்டில் பார்க்குற மாதிரி ரெட் லைன் ப்ளூ லைன் அப்படின்னு வந்து ரெட் லைன் க்ரீன் லைன் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 ஸ்டேஷன் லைக் ரிகா அண்ட் யூனியன்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கும், அண்ட் புர்ஜ்மன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் இருக்கும். இந்த 2 ஸ்டேஷன்லையும் யூ கேன் இன்டர்சேஞ்ச் லைன்ஸ். லைக் நம்ம ஊரில் வந்து ஆதம்பாக்கம் ஆலந்தூரில் வந்து நீங்கள் ஸ்டேஷன் மாறி இருக்கலாம்ல, அந்த மாதிரி இங்கே வந்து புர்ஜ்மன் அண்ட் யூனியன் இந்த 2 ஸ்டேஷன்லையும் யூ கேன் ஸ்விட்ச் லைன்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த வாய்ஸ் ஆஃப் மெட்ரோ. லைக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வாய்ஸ் இது. அந்த ஸ்டேஷன் வரும்போது லைக் சொல்லுவாங்க இந்த மாதிரி. அண்ட் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்காதீங்க. ஸோ நம்ம வந்து இப்போது துபாய் மால் மெட்ரோ வந்து ரீச் பண்ணிட்டோம். அண்ட் துபாய் மால் மெட்ரோ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மெட்ரோலேருந்தே வாக் பண்ணி யூ கேன் ரீச் த மால். ஸோ நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரணும்னு அவசியம் இல்லை, அப்படியே உள்ளே கனெக்டடாக இருக்கும். ஸோ ஆனால் வந்து ரொம்ப 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 தூரம் நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். யூ வில் ஹேவ் தட் லைக் வாக்கிங் எக்ஸ்லேட்டராக சம்திங், நம்ம நின்று அப்படியே போகல, அது இருக்கும் அங்கே. பட் நீங்கள் ரொம்ப தூரம் நடந்து உள்ளே போனால் தான் யூ வில் ரீச் துபாய் மால். ஸோ நம்ம வந்து இப்போது மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து துபாய் மால் உள்ளே போகிறதுக்கு நடந்து போகிற வழி தான் இது. அண்ட் மெட்ரோவோட ஃபேருமே பார்த்திங்கன்னா லைக் டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாலாம் இருக்காது. 3 dirhams, 8, 9, 15 தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இஃப் யூ கெட் தட் நோல் கார்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த கார்டு நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா லைக் அது வந்து ரீசார்ஜபிள் கார்டு. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டு அந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைமும் நீங்கள் லைனில் நின்று டிக்கெட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒரு கார்டை வச்சே யூ கேன் யூஸ் இட் ஃபார் மெட்ரோ ஆஸ் வெல் அஸ் பஸ். 2த்துக்குமே அந்த சேம் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட், டைம் சேவிங்கும் கூட. ஸோ அண்ட் வந்து நான் இப்போது மால்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்காகவோ இல்லை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகவோலாம் நான் போகல. வெளியே புர்ஜ் பார்க்குறதுக்காகவும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் அண்ட் 2-3 ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் பார்த்து வச்சுருக்கேன், அங்கே பார்க்குறதுக்காக தான் நான் போகிறேன். அண்ட் இதுதான் மீ வாக்கிங். ஸோ புர்ஜ் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை ஃபவுண்டைன் ஷோ பார்க்குறது அந்த மாதிரி இடம்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு லைக் நீங்கள் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே போகிற மாதிரி இருக்கும். என்னை
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பிகாஸ் நான் லாஸ்ட் டைம் வந்தபோதும் இப்படி தான் போனேன். துபாய் மால்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் நீங்கள் வந்து வெளியே போகணும். அண்ட் நீங்கள் துபாயிலே இருந்தீங்கன்னா கூட இந்த மாலில் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வழி தெரிஞ்சுலாம் போக முடியாது. ஹெல்ப் கேட்டு போகிற மாதிரி தான் இருக்கும், இல்லாட்டி மேலே போர்ட்ஸில் வந்து சயின்ஸ் பார்த்து போகிற மாதிரி தான் இருக்கும். நானும் அப்படி தான் பண்ணேன். லைக் மால்லேருந்து நான் புர்ஜுக்கு போகிறதுக்கே வந்துட்டு இட் டுக் மீ அரவுண்ட் ½ an hour. தப்பாக கேட்டு போய் ½ an hour ஆச்சுன்னா வெளியே போகிறதுக்கு. ஸோ யா, ஹலோ, ஹாய். எங்கே போய்ட்டு வரேன்? ஸோ இப்போ வந்து நம்ம துபாய் மாலில் இருக்கோம். இல்லை, துபாய் மாலுக்கு வெளியே இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பூஜ் கலிஃபா அது மாதிரி எல்லாத்தையும் இதெல்லாம் பார்க்கணும், ஃபவுண்டன்ஸ் அதெல்லாம் பார்க்கணுனாலே நீங்கள் துபாய் மாலுக்குள்ளே வந்துட்டு அதுலேருந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து அப்படி தான் வெளியே வரணும். நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா என்னன்னே தெரில. பட் நான் வந்து இன்னைக்கு மால் இது பண்ணுறதுக்காக வரல. பிகாஸ் இந்த மாலை பார்க்கணும் அப்படின்னா ஒன் டேவே பத்தாது. அதனால நான் சின்னதாக வெளியே மட்டும் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். அண்ட் நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்ச இடம் வந்து டே டைமில் எடுக்கணும். அது நான் வரத்துக்குள்ளே வந்து லேட் ஆகிடுச்சு. ப்ளஸ் அது வந்து இங்கே இல்லை, கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். அதனால நெக்ஸ்ட் டைம் நான் துபாய் மாலுக்கு நான் காலையிலே வருவேன். அப்போது அந்த இடத்த வந்து நான் கவர் பண்ணிக்கிறேன். அண்ட் நீ ஏன் பின்னாடி சும்மா நின்றுருக்கேன்? ஆக்சுவலாக ஃபோட்டோ எடுக்க வந்தது வந்து விங்ஸ் ஆஃப் மெக்சிகோன்னு சொல்லிட்டு ஒன்று. பட் அது இங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால திரும்ப அகைன் வந்த இடத்துக்கே திரும்ப நடந்து போகணும். அதனால அண்ட் நான் நடந்து போன டைம் இருக்குது. பட் நான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது அது டே டைம்லேயே வந்து எடுத்துகிட்டு நைட் டைமில் அகைன் நம்ம நியூ இயர்க்கு வரும்போது எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து எதையாச்சும் கொஞ்சம் டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு ஹோட்டல் போக வேண்டியதான். பிகாஸ் தூக்கமே இல்லை, செம டயர்டாக இருக்குது. ஓடி போயிட்டோன்னு நினச்சேன். பாய் பாய். அண்ட் இது வந்து ஒரு லைக் சேட்டா கடை தான், மலையாள கடை. ஐ மீன் மலையாளியோட டீ கடை. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா துபாய் மால்குள்ளேயே தான். ஸோ இங்கே வந்து ஒரு ஃப்ரெஷ் மில்க் டீ வந்து அரவுண்ட் 10 dirhams ஐ கெஸ். 10 dirhams நினைக்கிறேன். ஸோ நீங்கள் துபாயை பொறுத்த வரைக்கும் என்ன வாங்குறீங்கன்றது மேட்ரு கிடையாது, எங்கே வாங்குறீங்கன்னு தான் மேட்ரு. ஸோ நீங்கள் டீயோ இல்லை கரக்கோ, அங்கே வந்து கரக்குன்னு சொல்லுவாங்க, கரக்
இஸ் அது வந்து மில்க் மேடில் வச்சு செய்கிற ஒரு டீ நினைக்கிறேன். ஃப்ரெஷ் மில்க் டீனால் நம்ம யூஸ்வலாக நம்ம நார்மலாக போடுற டீ. ஸோ இந்த டீ வாங்குறதா இருந்தால் கூட இல்லை ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறதா இருந்தால் கூட நீங்கள் எங்கே வாங்குறீங்கன்னு தான் மேட்ரு. துபாய் மால்குள்ளே வந்து நீங்கள் ஒரு கரக் வாங்குறீங்க இல்லாட்டி ஒரு ஃப்ரெஷ் மில்க் டீ வாங்குறீங்கன்னா 10 dirhams. அதுவே நீங்கள் வெளியே உள்ள கடையில் வாங்குனீங்க அப்படின்னா நம்ம ரிகாலியோ எங்கேயோ வாங்குனீங்கன்னா 2 dirhams. 1 dirhamக்கு நீங்கள் கரக்கே வாங்கி குடிக்கலாம். ஸோ அதுதான் மேட்டர். அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். பட் வெளியே போகிற வரைக்கும் தாங்காது. அதனால உள்ளேயே வந்து டீ குடிச்சிட்டு மறுபடியும் நம்ம வந்த வழியிலே தான் நடக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், வெளிச்சமாக இருக்கும்போது வந்து இப்போ இருட்டாயிடுச்சு. அதே வழியில் we have to walk. மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து we have to take a metro. ஹலோ ஹலோ. ஒரு வழியாக நடந்து இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் நடந்துருப்போம்னு நினைக்கிறேன். இஷ்டத்துக்கு இப்போ வந்து திருப்பி சீரியஸ்லி ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் நடந்துருப்போம். சரி சரி ஓகே ஓகே. ஐயோ என்ன இது மெட்ரோவா என்னது எங்களுக்கு பாருங்களேன். তেমন অপ্রয়োজন কারণ ফ্রিজারটা যদি ইন্ডিও লাগবে মানে ইমিউনিটি তার ফ্রিজও কিনে இன்றைய பொழுது இதோட முடியுது. ரீச் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ ரூமுக்கு போயிட்டு தூங்குறது தான் வேலை இன்னைக்கு. நான் பேசுறது கேட்குதா கூட தெரியல. தூங்கிட்டு நாளை காலையில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய். Isang laon sa kakologin ko.